அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி டேட் ஸ்டோபி செய்தாங்க. அது எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் முதல் அடுப்பு ஒன்று மூட்டி அதில் பாத்திரத்தை கழுவி வைக்கிறேன். பாத்திரத்தில் ஈரங்காஞ்சதும் பட்டர் சேர்க்குறேன். ஏன்னா ரவை வறுத்து செய்யணும். அதுக்காக நான் 150 கிராம் ரவை எடுத்திருந்தேன். நான் பச்சை ரவை, அவிக்காத வறுக்காத பச்சை ரவை. இப்போ தான் நான் பட்டரில் வறுக்க போகிறேன். வறுத்து செய்தால் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் என்பதுக்காக வறுத்து செய்கிறேன். இப்போ பட்டரில் நாங்கள் பொன்னிறமாக மாறும் வரைக்கும் வறுப்போம். நல்லா வறுபட்டால் எரிஞ்சிடும். இங்கே பொன்னிறமாக மாறும் வரைக்கும் வறுப்பேன். இப்போ இது பட்டர்ன்ற கலர் இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும். இப்போ பொன்னிறம் ஆகிட்டு இன்னும் விட்டால் எரிஞ்சிடும். இப்போ நான் ஒரு தட்டில் இறக்கி போடுறேன். அடுத்ததாக இதே பாத்திரத்தில் ரவை வறுத்த இதே பாத்திரத்தில் தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பால் முதல் பால் சேர்க்குறேன். இல்லை நீங்கள் பசுப்பால் இருந்தால் பசுப்பாலும் சேர்க்கலாம். நான் எவ்வளோ பேரிச்சம்பழம் எடுக்கிறேனோ அவ்வளோத்துக்கு சீனி வேணும். நான் 1/4 கிலோ பேரிச்சம்பழம் எடுத்துருந்தேன். அப்போ 1/4 கிலோ சீனி சேர்க்குறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம். பால் கொஞ்சம் கொதிக்கணும். பேரிச்சம்பழத்துலேயும் சரி ரவையிலையும் சரி அயன் இருக்கிறபடியாக குழந்தைகளுக்கு இது மிகவும் நல்லது. சாப்பாடாண்டா பெருசாக சாப்பிடாயினும் இனிப்பு வகையாண்டா சின்ன பிள்ளைகளை பிடிக்கும் என்பதால் இது செய்து கொடுக்கலாம். இப்போ நான் பேரிச்சம்பழமும் சீட்ஸ் எல்லாம் நீக்கி போட்டு இதுக்குள்ளே சேர்க்கிறேன். பேரிச்சம்பழம் நல்லா அவிஞ்சாத்தான் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்பதற்காக நான் பால் கொஞ்சம் கொதிக்க முன்னமே பேரிச்சம்பழத்தை சேர்த்துட்டேன். இப்போ பாருங்க பால் கொதிக்குது. ஆனால் பேரிச்சம்பழம் இன்னும் கொஞ்சம் அவிஞ்சு கரையணும். இப்போ இதுக்குள்ள நான் ரவையை சேர்க்குறேன். இந்த ரவையும் பேரிச்சம்பழம் உண்டா சேரணும் என்பதற்காக முதல்ல சேர்க்குறேன். ஓரளவு பேரிச்சம்பழம் கரைஞ்சொண்டு வர பருவத்தில் ரவையை சேர்த்தேன். நான் வறுத்து வச்சுருந்த ரவையை இப்போ இதுக்குள்ள நான் வாசனைக்காண்டி ஏலக்காய் கொஞ்சம் மசிச்சுட்டு போடுறேன். இப்போ இது சட்டியில் ஒட்டாமல் வர்றது தான் இதில் பருவம். நாங்கள் அது வரைக்கும் கிளறி விட்டுட்டு இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்க சட்டியில் ஒட்டாமல் எனக்கு திரண்டு வருது. எனக்கு கிட்டத்தட்ட 15 வரைக்கும் 20 நிமிஷம் பிடிச்சது இந்த இது வடிவாக பதமாக எடுக்கிறதுக்கு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நான் உங்களுக்கு டொஃபியாவும் செய்து காட்ட போகிறோம், வட்டியும் செய்து காட்ட போகிறோம். அதுக்காண்டி நம்ம வெட்டுறதுக்காண்டி ஒரு தட்டில் இந்த பெரிச்சம்பழ ஸ்வீட்டை போடுறேன். போட்டு வடிவாக தட்டி கொஞ்சம் ஆற விட்டு நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இப்படி எல்லா இடமும் வடிவாக பரவி விட்டுட்டு ஆற விட்டு நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். அதுக்கிடையில் நான் உங்களுக்கு டொஃபியாக உருட்டியும் காட்டுறேன். அதுக்காக மிஞ்சி இருக்கிறத நான் ஒரு ஆயில் பேப்பரில் இப்படி ஒரு ஷீட்டை எடுத்து 2 சைடும் வட்டி எடுத்து டொஃபின்னு சேப்புக்கு வரணுமென்றதுக்கான சைடெல்லாம் குட்டி குட்டியாக வட்டி எடுத்து இதை உருட்டி சுற்றி காட்டுறேன்னு பாருங்க. நீங்கள் பர்த்டேகளுக்கெல்லாம் முந்தி 90s கிட்ஸ் இதுதான் இதுக்கும் ஒரு தட்டாக வைக்கிறவே இந்த பேரிச்சம்பழம் ஸ்வீட்டும் செய்து இப்படி ஒன்றா நாங்கள் உருட்டி எடுத்து டொஃபியாக செய்யலாம். சின்ன பிள்ளைகளுக்கு வித்தியாசமாக செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுங்க. கடையை நான் 2 முறையிலையும் உங்களை செய்து காட்டுறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த முறையில் நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு செய்து விடும். 90s கிட்ஸுக்கு ஃபேவரட்டான டொஃபி இது. அப்படி 3-4 டொஃபி செய்தோம் நாங்கள். அது 3வது, அடுத்தது 4வது டொஃபி.
ஆயில் பேப்பரில் செய்த டஃபி. இப்போ இதை நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். தட்டில் போட்டு ஆறிட்டுது. இப்போ அதை உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். நீங்கள் உங்களை விரும்பின முறையில் செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களை கருத்துக்களையும் தெரிவிங்க. பாருங்க, அந்த டஃபி செய்த ஆயில் பேப்பரில் சுற்றின டஃபிக்கு பக்கத்துலேயே நான் இதை வெட்டி நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.